ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. ஸோ நம்ம எடிட்டரோட வினோத் ப்ரோவோட இந்த ஒரு அப்டேட்டை பார்த்ததுமே செம்ம கஷ்டமாக இருக்குது. என்னடா நடக்குது இங்கே? ஸோ வெண்ணிலாவோட கேரக்டர் எண்டாக போகுது. ஸோ என்னதான் ட்ராக் கொண்டதாலும் கடைசியில் வெண்ணிலாவோட ட்ராக் வந்து எண்டாக போகுது அப்படின்னு சொல்லி பக்கம் ஹாப்பியாக இருந்தாலும், ஸோ நம்ம எடிட்டரோட ஒரு ப்ரொமோ வந்து அப்கமிங் வரப்போகுது. ஸோ அதுதான் வந்து எடிட்டர் ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ வந்து எமோஷனல் ப்ரொமோ வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ரெண்டு பிக்கு விஜய் அண்ட் காவேரி 2 பேரும் இருக்க பிக்கு. ஸோ காவேரி ரொம்ப 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 எமோஷனலாக இருக்காங்க. ஸோ அது நமக்கு தெரிஞ்சு வச்சுருந்தா அவங்க ஏன் அப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் விஜய் ஏன் அப்படி இருக்காருன்னு எனக்குள்ள ஒரு கேள்வி இருந்துட்டு, ஒருவேளை விஜய்க்கு தெரிஞ்சுட்டு அந்த மாதிரி இருக்காரா, இல்லை காவேரியோட அவர் வந்து இவர்கிட்ட அவ்வளோக்கா பேச மாட்டாங்க இல்லையா? ஸோ அதை வச்சு ஏதாச்சும் அவரே திங்க் பண்ணுறாரா? எனக்கு ஒன்றுமே புரியலை. ஸோ காவேரி ஏன் அந்த மாதிரி அழுகுறாங்க அப்படின்னா, கண்டிப்பாக வந்து இந்த இடத்துல வெண்ணிலா வந்து கேட்குறாங்களே, நாளைக்கு ப்ரிவியூலேயே அவங்க கேட்குறாங்க. ஸோ நீ வந்து குழந்தை மேலே சத்தியம் பண்ணியிருக்க அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக நீ கொடுத்த சத்தியத்தை காப்பாற்றிடுவேன் அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொன்னதுமே அதை நினச்சி அவங்க ஃபீல் பண்ணி அழுகலாம். பட் விஜய் ஏன் அழுகிறாரு? அவர் அழுகலை, ஒரு மாதிரி வருத்தமாக இருக்கார். அதுதான் என்னன்னு தெரியல. இந்த ஒரு ப்ரொமோ ஸ்னிக் பிக் பார்த்ததுமே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அப்படி என்ன ப்ரொமோ எடிட் பண்ணியிருக்காருன்னு தெரியல எடிட்டரு. ஐயோ என்னமோ ப்ரொமோ வரப்போகுது, இன்றைக்கி நைட்டு வரப்போதா இல்லை நாளைக்கு வரப்போதான்னு தெரியல. நாளைக்கு எபிசோட் பார்க்குறதுக்கே நம்ம மனசில் வந்து தைரியம் இல்லைன்னு தான் சொல்லணும். பிகாஸ் அப்படி ஒரு ப்ரிவ்யூ பார்த்துருக்கோம். என்ன நடக்க போதோ. பட் பி பாசிட்டிவ். என்ன நடந்தாலும் வந்து ஒரு கோ வித் ஃப்ளோவில் மூவ் பண்ணுவோம். கண்டிப்பாக வெண்ணிலா கேரக்டர் எண்டாக போகுது அப்படிங்கிறது ட்ரூ தான். ஸோ கண்டிப்பாக எமோஷனலுக்கு அப்புறம் தான் ஒரு ஹாப்பியான ஒரு ட்ராக் வரப்போகுதுன்னு சொல்லி ஆல்ரெடி விஜயுமே சொல்லியிருக்காரு மலேசியாவில் அந்த ஒரு ஈவெண்ட்டில். கண்டிப்பாக வந்து எனக்கு தெரிஞ்ச அந்த ஒரு ட்ராக் இந்த ஒரு எமோஷனல் ட்ராக்காக இருக்குமோ நான் கெஸ் பண்ணுறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். பட் இந்த ஒரு எமோஷனல் ப்ரோமோ என்னவா இருக்கும்னு சொல்லி உங்களோட கெஸ்ஸை மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்.